நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா போர் அடிக்குதுன்னு சொல்றா எல்லாம் கையை தூக்குங்க. ஏன் போர் அடிக்குன்னு சொல்லவா? ஒரு 100 ஆடு கிடக்கு. 100 ஆடும் பயங்கர பசி, சரியான பசியில கிடக்கு அந்த 100 ஆடும். இத ஆண்டவர் பாக்குறார், ஐயோ பாவம் என் ஆடெல்லாம் எப்படி இருக்கு, ரொம்ப பசியோட இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க நடத்தி கூட்டிட்டு போறாருன்னா, புல்வெளிக்கு அமர்ந்த தண்ணி இருக்கும். 100 ஆடு இப்ப எப்படி இருக்கு, பக்கத்துல வச்சு பசிக்குது. இப்ப பசிக்குது இந்த ஆட்டுக்கு. இது யாருக்கு நல்லா தெரியும்னா ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா அங்க போய் புல்வெளியை பார்த்த உடனே ஒரு 90 ஆடு பயங்கரமா மேயுது, 10 ஆடு முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. இப்ப ஆண்டவருக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, நம்ம கூட்டிட்டு வரும்போது 100க்கும் என்ன செஞ்சுச்சு, பசிச்சுச்சு. இங்க வந்தா 90 ஆடு சாப்பிடுது, 10 ஆடு. அப்புறம் தான் கண்டுபிடிச்சாரு, கழுது அந்த ஆடு வர்ற வழியிலேயே பேப்பர் பிளாஸ்டிக் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு. ஏன்னா நீ ஃபுல் மகன், உனக்கு முன்னாடி பிரியாணியே வச்சா கூட உனக்கு சாப்பிட முடியாது. ஏன் சாப்பிட முடியாது? உன் வயிறு ஏற்கனவே 7 மணி நேரம் 6 மணி நேரம் போன் யூஸ் பண்ற, நல்லா பார்க்க கூடாது எல்லாம் பாக்குற, அந்த சோக்கு இந்த சோக்கு எல்லாத்தையும் பாட்டு வயிறார சிரிச்சு நிரம்பி